இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன கோச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான வெப் சீரிஸ் பார்க்க போறோம். மொத்தமாவே ஒரு 4 மணி நேரம் கூட கிடையாது. ஒரே வீடியோல ஒரு 40 நிமிஷத்துக்குள்ள இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிடலாம் மக்களே. இந்த படத்துடைய கதை வந்துட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நம்ம ஹீரோடைய மனைவி காணாம போயிடுவாங்க. என் மனைவி காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸும் அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ஹீரோக்கு முன்னாடி நிப்பாட்டு. நம்ம ஹீரோ மட்டும் இல்லாம அந்த போலீஸ் மட்டும் இல்லாம நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி கதையே தலைகீழா மாறுது. நம்ம கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பரபரப்பா கொண்டு போனாங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைம் போனதே தெரியல. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஒன்னு இருக்கு. அத நம்ம எம்இ ஃபேமிலில 2 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க போல. இப்பதான் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. போன் எடுத்து பார்க்கும்போது போன்ல சுத்தமா சார்ஜே இல்லாம போன் ஆஃப் ஆகுது. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி என்னுடைய மனைவி காணாம போயிட்டாங்க அப்படின்னும் போது என்னது காணாம போயிட்டாங்களா, வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல நீங்க யாரு, உங்க மனைவி யாரு, எல்லா டீடைலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ வக்கீலா இருக்காரு. நம்ம ஹீரோடைய பேரு ராஜ் கண்ணா, மனைவியோடைய பேரு மீரா. மனைவி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு என்ஜிஓல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். நம்ம ஹீரோ டெல்லிக்கு கேஸ் விஷயமா போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு நேத்து தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. நேத்து நம்ம ஹீரோடைய பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே பார்ட்டிக்கு எல்லா விஷயத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மனைவி காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஏதாவது அஃபேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சேச்ச அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நானும் என் மனைவியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நான் என் மனைவிக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு இல்லையா, உன்னுடைய மனைவிக்கு ஏதாவது அஃபேர் இருந்து அவங்க கூட ஓடி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சார் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, எதுக்காக அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்படுறாரு. சரி ஓகே, ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்து என்ன விஷயம் ஆச்சோ அதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு அப்படி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேலையை முடிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீடே பயங்கரமா அலங்காரம்லாம் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஹீரோக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய மனைவி பர்த்டே பார்ட்டிக்காக எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. வீட்டையே அலங்காரம் பண்ணி வச்சு ஹீரோக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் செஞ்சு வச்சு கேக்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்த ஹீரோக்கு மனைவியை காணும். நம்ம ஹீரோ வீடு முழுக்க சுத்தி முத்தி தேடி பாக்குறாரு, கால் பண்ணி பாக்குறாரு. சரி ஓகே, ஒருவேளை பொண்ணை பார்க்க போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோடைய பொண்ணு ஒரு போர்டிங் ஸ்கூல்ல ஸ்டே பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கா மக்களே. ஹாஸ்டல்ல போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப எங்க உங்களுக்காக தான் பொண்ணு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தா, நீங்க என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க லேடி கேட்கும் போது சாரி மன்னிச்சுக்கோங்க, டிராபிக்ல வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே உள்ளுக்குள்ள போயிட்டு பொண்ணை பாருங்க அப்படின்னு சொல்ல இவரும் போயிட்டு பொண்ணை மீட் பண்றாரு. அப்பா உங்களுக்கு வர எவ்வளவு நேரமா, நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சாரிமா டிராபிக் அப்படின்னு சொல்லும் போது அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அம்மாவால இன்னைக்கு வர முடியல அப்படின்னு சொல்றாரு. ஏன்பா அம்மாக்கும் உங்களுக்கும் மறுபடியும் ஃபைட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சேச்ச சண்டெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அம்மாக்கு கொஞ்சம் ஃபீவர், அதான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்ப, எனக்கு வேற பர்த்டே இல்லையா, அதான் உன்னை மீட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது சரிப்பா உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த குட்டி பொண்ணு கேக்லாம் வாங்கி வச்சிருக்கா. கேக்லாம் கட் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு. நான் என் பொண்ணை மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு மனைவி வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா மனைவிய ஆளை காணவே காணும், அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது சரி சார் நீங்க ஒன்னும் கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, உங்க மனைவியை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு யாரு அப்படின்னா மனைவியோடைய தங்கச்சி. அக்காவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க போனா அப்படின்னே தெரியல, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன், அவ போற இடம் நாங்க போற இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கா, ஆனா திடீர்னு எங்க காணாம போனா, சம்பந்தமே இல்லாம சொல்லாம கொல்லாம எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மாமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அக்கா கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்க, பக்கத்துல தான் எங்கேயாச்சும் போயிருப்பாங்க, மேபி நீங்களும் அவங்களும் சண்டை போட்டிருப்பீங்க அதனால கூட போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆனா சண்டை கூட வரவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ நம்ம வந்துட்டு மிஸ்ஸிங் போஸ்டர் ரெடி பண்ணலாம், ஊர் முழுக்க அங்க இங்கன்னு ஒட்டினா வச்சு நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு ஓகேன்னு சொல்றா. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. மீரா ஒரு என்ஜிஓல
என்ஜிஓல ஒர்க் பண்றா அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த என்ஜிஓ உடைய டைரக்டரையே போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு இந்த மாதிரி மீரா காணாம போயிட்டாங்க, அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா இதுக்கு முன்னாடி கூட திடீர்னு ஒரு 4-5 நாள் மீரா காணாம போயிட்டாங்க, ஏமா எங்கம்மா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் மும்பைக்கு பாவு பஜ்ஜி சாப்பிட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னா சொன்னா, ஆனா ஏன் போனா அப்படின்ற விஷயம் மட்டும்தான் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீங்க கிளம்புங்க, மீராவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்தா மறக்காம எங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ போலீஸ் கிளம்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து கதவை தட்டும் போது நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி தான் போயிட்டு ஓபன் பண்றாங்க. தங்கச்சியை பார்த்த போலீஸ், மீரா நீங்க திரும்பி வந்துட்டீங்களா, வந்த உடனே போலீஸ்லாம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா, எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்போ அங்க வந்த நம்ம ஹீரோ, இவங்க மீரா கிடையாது, மீராவுடைய தங்கச்சி, மீரா காணாம போனதுக்கு அப்புறமா நாங்க 2 பேரும் தான் சேர்ந்து தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே ஓகே சாரி என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் தான் தெரியாம பேசிட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் அப்படின்னா, நேர்ல வந்த மீரா ஒர்க் பண்றாங்க இல்லையா, அந்த என்ஜிஓ உடைய டைரக்டர் கூப்பிட்டு பேசும்போது, மீரா இதுக்கு முன்னாடி கூட திடீர்னு சொல்லாம கொள்ளாம 4-5 நாள் காணாம போயிட்டு இருக்காங்க, எங்க போனாங்கன்னு கேட்கும் போது, மும்பைக்கு பாவு பஜ்ஜி சாப்பிட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே எப்பயாச்சும் மீரா சொல்லாம கொள்ளாம காணாம போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல அப்படின்னு சொல்றாரு. மேபி அவங்க உங்ககிட்ட சொல்லாம கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க கண்டுக்காம உங்க ஒர்க்ல பிஸியா இருந்திருப்பீங்க. சரி ஓகே மீரா எங்க தூங்குவாங்க, அவங்க ரூமை நான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறாரு. இந்த போலீஸ் சுத்தி முத்தி பாக்குறாரு, ஏதாவது அன்யூஷுவலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. சரி ஓகே இப்போ நாங்க கிளம்புறோம், உங்களுக்கு மீராவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்களும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோனுடைய தங்கச்சியும் சேர்ந்துட்டு மிஸ்ஸிங் போஸ்டர் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும் போது மறுபடியும் போலீஸ் கால் பண்றாரு. கால் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கிளம்பி கொஞ்சம் மார்ச்சுரி வரைக்கும் வாங்க, உங்க கூடவே எங்க கான்ஸ்டபிள் ஒருத்தர் வருவாரு அப்படின்னு சொல்லும் போது, என்னது மார்ச்சுரியா, எதுக்கு மார்ச்சுரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்க மனைவியுடைய அங்க அடையாளங்களை ஒத்த மாதிரியே நாங்க ஒரு பொண்ணுடைய டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம், நீங்க வந்து அந்த டெட் பாடியை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு கான்ஸ்டபிளும் சேர்ந்துட்டு அந்த மார்ச்சுரியை போறாங்க. நம்ம ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலங்குது, இது என் மனைவியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே அந்த துணியை விளக்கிட்டு பார்க்கும்போது, ஹப்பாடா இது என்னுடைய மனைவி கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போறாரு. போயிட்டு டோரை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள போலீஸ் நிக்கிறாரு. நான் தான் லாக் பண்ணிட்டு போனேன், நீங்க எப்படி உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னு கேட்கும் போது, நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, நம்ம ஹீரோயின் ஸ்மைல் பண்ணிட்டு நிக்கிறாங்க. ஐயோ யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எங்க என்னங்க சொல்றீங்க, நான் யாரா, நான் தான் மீரா உங்க மனைவி, ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறந்தே போயிட்டீங்களா, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கும் போது, ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களும் இந்த பொண்ணும் சேர்ந்துட்டு என்ன பிராங்க் பண்றீங்களா, சத்தியமா இந்த பொண்ணு என் மனைவி கிடையாது, இவங்க மீரா கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, என்னது இவங்க மீரா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஷாக் ஆகுறாரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே, நான் தான் உன்னுடைய வைஃப், உனக்கு என்ன விஷயமாச்சு, என்ன மன்னிச்சுக்கோ, நான் வந்துட்டு சண்டைக்கு அப்புறமா உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம போந்து என் தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீரா சொல்லும் போது, சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருமா சேர்ந்து பிராங்க் பண்றீங்களா, இல்ல இந்த பொண்ணு வந்துட்டு என்ன ஏமாத்த பாக்குறாளா, நீங்க முதல்ல எதுக்காக இந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ தானே என் வைஃபை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண, நீ சொன்ன அங்க அடையாளங்கள் எல்லாமே பக்காவா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது, சார் அங்க அடையாளங்கள் மட்டும் மேட்ச் ஆனா போதுமா, ஆனா இவங்க என் வைஃப் கிடையாது, கொஞ்சம் என் கூட வாங்க, நான் உங்களுக்கு போட்டோ காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு காமிச்சா, இவங்களும் நம்ம ஹீரோவும் தான் எல்லா போட்டோலயும் இருக்காங்க. இது எப்படி சாத்தியம், இந்த எல்லா விஷயத்தையும் யாரோ மாத்தி வச்சிருக்காங்க, யாரோ என்ன ஏமாத்த பாக்குறாங்க, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு என் போன்ல இருக்க போட்டோவை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது, அதுலயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு நம்ம ஹீரோவும் தான் ஒன்னா இருக்காங்க. இந்த பொண்ணு ஏதோ பண்ணிட்டா, இவ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்னால புரிஞ்சிக்கவே முடியல, டீப் ஃபேக் ஹேக்கெல்லாம் யூஸ் பண்ணி என் போன்ல இருக்க போட்டோ, என் வீட்டுல இருக்க போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் இந்த பொண்ணு மாத்திட்டா அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க நான் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண போறேன், சொன்னா நம்புங்க, என்னையே மறந்து போயிட்டீங்களா, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீரா கேட்கும் போது, ஒரு செகண்ட் இருங்க நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்க மிஸ்ஸிங் போஸ்டர்லாம் ரெடி பண்ணி வச்சாரு பாத்தீங்களா, அதை தூக்கி காமிக்கிறாரு. இந்த போஸ்டர்ல பாருங்க இவங்க தான் என் வைஃப் அப்படின்னு சொல்லும் போது, அதுலயுமே இந்த பொண்ணுடைய போட்டோ தான் இருக்கு, யோ நீ முதல்ல பாரியா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, ஐயோ சாமி என்னால புரிஞ்சிக்கவே முடியல, இங்க என்னமோ தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் வந்துட்டு என் கல்யாண ஆல்பம் காமிக்கிறேன், கண்டிப்பா ஆல்பத்துல போட்டோலாம் மாத்திருக்க வாய்ப்பே
தேவையே கிடையாது, அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு வீடு முழுக்க தேடி பார்க்கும்போது அவரால் அந்த கல்யாண ஆல்பத்தை கண்டே பிடிக்க முடியல. வேத், இப்போ உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது கல்யாண ஆல்பம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யோ இது நம்ம வீடியா, எது இது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதா, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்னு நேரா போறாங்க. கல்யாண ஆல்பத்தை கையோட கொண்டு வந்து காமிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தா இந்த பொண்ணு ஹீரோ தான் ஒன்னா இருக்காங்க. இவங்க தான் ஹீரோடைய மனைவின்னு காமிக்கிறாங்க. இத பார்த்த ஹீரோக்கு செமையா கோவம் தான் வருது. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஸ்மார்ட்டா எல்லா பிளானையும் முன்னாடியே போட்டு தான் வந்திருக்க, இந்த மாதிரிலாம் பண்றது தப்பு, நான் உனக்கு வந்துட்டு தண்டனை வாங்கி கொடுப்பேன், நானே ஒரு வக்கீல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவத்துல அந்த பொண்ணை அடிக்க பாயும் போது போலீஸ் தான் தடுக்கிறாரு. யோ இந்த மாதிரி பொண்டாட்டி மேல கை வச்ச அப்படின்னா நான் உன் மேலேயே கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லும் போது சார் நான் சொல்ற விஷயத்த நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க, இவங்க என் வைஃபே கிடையாது ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார. என்னது நான் உங்களை ஏமாத்துறேன்னா, நான் தாங்க உங்க மனைவி, எதுக்காக நான் தான் உங்க மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ப்ரூஃப் காமிச்சாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, என்ன பிடிக்கலையா, இல்ல அப்படின்னா என்ன மறந்து போயிட்டீங்களா, உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, நம்ம பொண்ணை பத்தி உங்க அம்மாவை பத்தி உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும். உங்க அம்மாக்கு கேன்சர், ஒரு ஆக்சிடென்ட்ல உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, இறந்து போறதுக்கு முன்னாடி உங்க அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு யோசிச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும், ஏன்னா நான் தான் உங்க வைஃப், இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ நம்பவே மாட்டாரு. சரி ஓகே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற டப்பாவை பத்தி எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது மசால் டப்பா, இது டீ போட்ட டப்பா, இது வந்துட்டு உங்களுடைய இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது அப்பயும் ஹீரோ நம்ப மாட்டாரு. ஏங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு உங்ககிட்ட இவ்வளவு ப்ரூஃப் காமிக்கிறேன், ஏன் நம்ப மாட்டீங்க, என்ன மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே நீ வந்துட்டு 2 நாளா எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க யோசிக்கிறாங்க, அதை சொல்லவே தயங்குறாங்க. நான் வந்துட்டு ஒரு ரெசார்ட்க்கு போயிட்டு ரூம் போட்டு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது நீ எதில் போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கார்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த கார் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சார் அந்த கார் தான் காணாம போயிடுச்சான், கார் காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேடம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்க. அப்பதான் இவங்கள பார்த்தோன்னே இவங்க தான் உன்னுடைய மனைவி, காணாம போன மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன், இப்பயாச்சும் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயோ இவங்க என் மனைவி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்த்தா ஹீரோடைய மனைவியோடைய தங்கச்சி வந்திருக்காங்க. ஹப்பால ஒரு வழியா நீயாச்சும் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா, இவங்க தான் மீராவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா இவங்க தான் மீரா, அக்கா நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஹக் பண்ணும்போது ஏமா நீ என்னமா பண்ணிட்டு இருக்க, இந்த பொண்ணு யாருன்னே நமக்கு தெரியாது, இந்த பொண்ணை போயிட்டு அக்கான்னு ஹக் பண்ற, கண்டிப்பா இவ வந்துட்டு உன்னுடைய அக்காவே கிடையாது, எல்லாருமே சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்களா, என்ன பிராங்க் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மாமா நாங்க எதுக்காக உங்களை பிராங்க் பண்ண போறோம், காணாம போன அக்கா திரும்பி வந்துட்டா போயிட்டு அவளை ஹக் பண்ணி குடும்பம் நடத்த பாப்பீங்களா, அதை விட்டுட்டு இவ உங்க பொண்டாட்டியே கிடையாது அப்படின்னு சொல்றீங்க, என்ன விஷயம் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யோ அதான் இவங்களே சொல்லிட்டாங்களேயா இவங்க தான் என்னுடைய அக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்ன கோமாக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயோ நான் சொல்ற விஷயத்த ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டீங்க, இந்த பொண்ணு பக்காவா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வந்து என்ன ஏமாத்துறா, இவளும் அவ கூட சேர்ந்துட்டு ஏமாத்துறா, சரி ஓகே மனுஷங்க வந்து ஏமாத்தலாம் ஆனா நாய் கண்டிப்பா ஏமாத்தாது, நான் போயிட்டு என் வீட்டு நாயை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தா அந்த நாயும் ஓடி வந்து இந்த பொண்ணை பார்த்து கொஞ்சம் ஆரம்பிக்குது, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாய்கிட்ட இவங்க பேசி விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோவால இதை நம்பவே முடியல, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, இந்த பொண்ணு வந்துட்டு எல்லாரையும் எனக்கு எதிராக மாத்தி வச்சிருக்கா, எல்லாரையும் ஏமாத்த பாக்குறா, இங்க என்னமோ தப்பா நடக்குது, நான் வந்துட்டு போலீஸ்ல இந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது என் வக்கீலே உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு, என் கூட கொஞ்சம் தனியாவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இப்போ நீ என்னதான் பண்ண போற, இவங்க கண்டிப்பா உன் வைஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாரு. இவங்க உன் வைஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனா உனக்கு எந்த கேஸுமே கிடைக்காது, அதுக்கப்புறம் நீ நடு தெருவுக்கு தான் வரணும், நீ என்ன பண்ணு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நாளைக்கு மார்னிங் வரைக்கும் டைம் கொடு, அதுக்குள்ள என்னால ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா, உன்னுடைய பிரச்சனையை தீர்க்க முடியுதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒண்ணுமே புரியாம உட்காந்து யோசிக்கும் போது அங்க இந்த பொண்ணு வரா. இந்த பொண்ணு ஹீரோயின் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். அங்க வந்து ஹீரோயின் ஹீரோக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எனக்கு காஃபிலாம் ஒன்றும் தேவையில்ல, நீ யாரு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இப்போ இங்க யாருமே கிடையாது, இப்பயாச்சும் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஏன் வேது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்க மனைவி, நான் வந்துட்டு ஏதோ சண்டை போட்டு உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம கோச்சிக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக எனக்கு எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது, இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது
போது எப்பா சாமி உன் ஆக்டிங்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. மறுநாள் காலைல இவங்க 2 பேருமே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. ஹீரோக்கு என்ன விஷயம் பிடிக்கும் என்ன விஷயம் பிடிக்காது, நம்ம ஹீரோ ரொமான்ஸ்ல என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா கேள்விகளையும் ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது ஹீரோயின் பக்காவா கேட்ட எல்லா கேள்விக்கும் கரெக்டா ஆன்சர் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. சரி ஓகே, கடைசியா ஒரு கேள்வி. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு கால்ல ஒரு அடிபட்டு இருக்கு, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு காலுடைய எலும்பே உடைஞ்சு போச்சு. அது எந்த காலு, வலது காலா இல்ல இடது காலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க யோசிச்சுட்டு ஆக்சுவலா இவருக்கு எந்த ஆக்சிடென்ட்டும் ஏற்படவே இல்ல, அப்படி இருக்கும்போது எப்படி கால் உடையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யோ நானே சொல்றேன் இவங்க தான் கண்டிப்பா உன்னுடைய மனைவி, இவங்க உன்னுடைய மனைவி இல்லனா கூட பரவாயில்ல, கூட்டிட்டு போயிட்டு குடும்பம் நடத்து, பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்காங்க, உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, யோ நீ வேற யா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பா பேசும்போது இதே டைம்ல ஹீரோவுடைய பொண்ணு கால் பண்றா. நான் போயிட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது இல்ல நானே பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீலாம் பேசக்கூடாது, என் பொண்ணு கிட்ட நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நீ வந்துட்டு சந்தேகப்பட்டா இல்லையா, உன் பொண்ணுக்கு அம்மா யாருன்னு கண்டிப்பா தெரியும், வாய்ஸை வச்சு கண்டுபிடிப்பாங்க, அந்த பொண்ணு பேசட்டும் ஸ்பீக்கர்ல போடு அப்படின்னு சொல்லும் போது இவரும் ஸ்பீக்கர்ல போட்டாரு. அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயின் பேசும்போது அம்மா வந்துட்டீங்களா, எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே டிராவல் பண்ணிட்டு வந்தமா, அதான் உனக்கு கால் பண்ண முடியல, இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, சரிம்மா உங்க வாய்ஸ் ஏன் ஒரு மாதிரி இருக்கு, ஏதாவது த்ரோட்ல இன்ஃபெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லமா டிராவல் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா, அதான் லைட்டா கோல்டு, மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது, உனக்கு எக்ஸாம் நீ மறக்காம நல்லா படிக்கணும், நாளைக்கு காலைல எந்திரிச்சு சாப்பிட்டு போயிட்டு எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்ல, ஓகேமா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. யோ அதான் உன்னுடைய மகளே கன்ஃபார்ம் பண்ணிட்டா, இதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, போயிட்டு பொண்ணை நேரடியா கூட்டிட்டு வந்து காமிக்க வேண்டியதுதான், பொண்ணு பார்த்தா இவ கண்டிப்பா அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி அந்த போர்டிங் ஸ்கூலுக்கு போயிட்டு, என் பொண்ணை நான் எமர்ஜென்சியா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், நாளைக்கு எக்ஸாம் இல்லையா, நாளைக்கு காலையில நானே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அனுப்ப முடியாது அப்படின்றாங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்கு, அப்படி இருக்கும் போது நீங்க எப்படி பொண்ணை கூட்டிட்டு போக முடியும், எங்களுடைய ரூல்ஸ் வந்துட்டு அதுக்கு இடம் கொடுக்காது, இப்படி நீங்க வந்துட்டு சும்மா தேவையில்லாத காரணத்துக்கெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ எவ்வளவு கெஞ்சி பாக்குறாரு, அவங்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் போலீஸும் சேர்ந்துட்டு வீட்டுக்கு போறாங்க. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது ஒண்ணுமே இல்ல சும்மா வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் போயிட்டு இவருக்கு காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டு ஹீரோவுக்கு தனியா அந்த போலீஸ்க்கு தனியா காஃபி போட்டு கொண்டு வராங்க. போலீஸ் ஃபர்ஸ்ட் காஃபியை குடிக்கிறாரு. நம்ம ஹீரோ காஃபி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த காஃபியை நான் குடிக்க போறது கிடையாது, இந்த காஃபில இந்த பொண்ணு ஏதாவது கலந்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த காஃபியை குடிச்சிட்டு நான் இறந்து போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறாங்க. நான் எதுக்காக உங்களை கொலை பண்ண போறேன், நான் எதுக்காக நீங்க குடிக்கிற காஃபில விஷத்தை கலக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படின்னா உன்னுடைய தங்கச்சி குடிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை கூப்பிட்டு இதை குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக டக்குன்னு நம்ம ஹீரோயின் காஃபியை தட்டி விட்டுடுறாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ தேர்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்களா, இந்த பொண்ணு வந்துட்டு காஃபியை தட்டி விட்டா அதுல விஷம் போட்டு எனக்கு கொடுத்து என்ன கொலை பண்ண பார்த்தா, அதுவே அந்த பொண்ணு குடிக்கிறா அப்படின்னு சொல்லும் போது தட்டி விட்டா பாத்தீங்களா அப்படின்னும் போது, ஆமா அவன் சந்தேகப்பட்டது உண்மை தானே, நீ ஏமா தட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன் சார் நீங்க வேற புரிஞ்சுக்காம பேசுறீங்க, அவருக்கு வந்துட்டு நான் டீயோ காஃபியோ போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா இம்யூனிட்டி பூஸ்டர் கலந்து கொடுப்பேன், அந்த இம்யூனிட்டி பூஸ்டர் வந்துட்டு என் தங்கச்சிக்கு சுத்தமா செட்டே ஆகாது, அதை குடிச்சா அவ கோமா ஸ்டேஜுக்கே போயிடுவா, இம்யூனிட்டி பூஸ்டர் வந்துட்டு என் தங்கச்சிக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லும் போது, ஆமால எனக்கு அலர்ஜி, நீங்க ஏன் அதை போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியும் கேட்கும் போது, அதனால்தான் தட்டி விட்டு உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அதுவும் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லும் போது, இல்ல நான் நம்ப மாட்டேன், இந்த பொண்ணு போய் சொல்றா, இவ எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா, என்னமோ பண்ண பாக்குறா அப்படின்னும் போது, இப்போ நான் என்ன பண்ணாதான் என்ன நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, என் மனைவிக்கு முதுகுல ஒரு தழும்பு இருக்கும், அது ஒரு ஆக்சிடென்ட்ல வந்தது, அதே தழும்பு உன்னுடைய முதுகுல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன், நீ என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அப்படின்னும் போது, அதெல்லாம் முடியவே முடியாது, நான் இவ்வளவு பண்ணியும் இவ்வளவு ப்ரூஃப் காமிச்சும் நீங்க நம்பல அப்படின்னா இதுக்கப்புறம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது, ஏமா நீ அந்த ஆளுடைய மனைவி தானே, முதுக காமிச்சா என்ன, அந்த தழும்ப பார்த்ததுக்கு அப்புறமா அவரு நம்ப போறாரு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல காமிக்க முடியாது, இவர் வந்துட்டு என்ன பண்ணாலும் நம்ப போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காமிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ, இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க சார், இவங்க வந்துட்டு என்னுடைய மனைவியே கிடையாது, என்ன ஏமாத்த பாக்குறாங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லும் போது, எப்பா சாமி எதுக்கு ஏத்தாலும் இந்த டயலாக்கே சொல்லாத, என் கூட வா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இவரும் உள்ள போகும்போது அவங்க முதுக காமிக்கிறாங்க. பார்த்தா முதுகுல ஒரு தழும்பு இருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. குழப்பத்தோட வெளியே வராரு. என்னப்பா பாத்தியா, அவங்க உன்னுடைய மனைவியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போயிட்டு அமைதியா உட்கார்றாரு. பின்னாடி ஹீரோயின் வந்துட்டு, என்னுடைய முதுகுல தழும்ப பார்த்ததுக்கு அப்புறமா அவர் எப்படி பேசுவாரு, நான் தான் அவருடைய மனைவி அப்படின்னு சொல்லும் போது, ஏமா உன் முதுகுல அந்த தழும்பு இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் எதுக்குமா நான் போக மாட்டேன் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்த புடிவாதமா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் கேட்கும் போது, ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நானு என்னுடைய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுடைய அம்மா, அவங்க ஏற்கனவே கேன்சரால பாதிக்கப்பட்டவங்க. நாங்க 3 பேரும் கார்ல போகும்போது காரு ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல தான் என்னுடைய முதுகுல இப்படி ஒரு காயம் ஏற்பட்டுச்சு. அந்த காயம் தான் தழும்பா மாறி இருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு வெறும் காயம் மட்டும்தான் பட்டுச்சு. அதுவே என்னுடைய மாமியார் இறந்தே போயிட்டாங்க. எப்பெல்லாம் இந்த தழும்பை என் ஹஸ்பண்ட் பாக்குறாரோ அப்பெல்லாம் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுவாரு. அம்மா என்னால் தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்ணுவாரு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த காயத்தை நான் காமிக்காமலே இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, எப்பா சாமி என்ன ஒரு மனைவி, இதுக்கப்புறம் நீ இந்த பொண்ணு கூட தான் வாழ்ந்தாகணும். இவங்க தான் உன்னுடைய மனைவி. இதுக்கப்புறம் என்னால வந்துட்டு உனக்கு சப்போர்ட்டே பண்ண முடியாது. இவங்க கூட வாடு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பாட்னாங்க வந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, மகளை கூட்டிட்டு வரலாம். மகளுக்கு கண்டிப்பா அம்மா யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். மகள் நம்ம பக்கம் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம நம்ம ஹீரோ ஹாஸ்டலுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறாரு. கூட்டிட்டு வந்தவரு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு போயிடுறாரு. யோ வக்கீலே, என்ன காரியமியா பண்ணிட்டு இருக்க, இந்த பொண்ணை எதுக்காக ஹாஸ்டல்ல இருந்து தூக்கிட்டு வந்த, அங்க இருக்கவங்க வந்து உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா உன் மேலேயே நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் போயிட்டு என்னுடைய மகளை கூட்டிட்டு வந்திருக்கேன், அப்ப எப்படி என் மேல நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னுடைய பொண்ணு அந்த லேடியை பார்த்தா அப்படின்னா யாருன்னு கண்டுபிடிச்சிருவா, தன்னுடைய அம்மா அந்த லேடி இல்ல அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே அந்த குட்டி பொண்ணை உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. யோ வேது, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நான் தான் ப்ரூவ் பண்ணிட்டேன் இல்லையா, உனக்கு வந்துட்டு ஞாபக மறதிய வியாதி இருக்கு போல, என்ன நீ மறந்து போயிட்ட, அதை விட்டுட்டு எதுக்காக குழந்தைகளாம் கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இது கஷ்டம் கிடையாது, நான் ப்ரூவ் பண்ண போறேன், நீ என் பொண்டாட்டி கிடையாது, என் குழந்தையோடைய அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போறேன், என் கூட உள்ளுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக அவங்களும் ஸ்டேஷனுக்குள்ள வராங்க. நம்ம ஹீரோ குட்டி பொண்ணு கிட்ட போயிட்டு, நான் ஒரு லேடியை கூட்டிட்டு வந்திருக்கேன், அவங்க யாருன்னு பார்த்து சொல்லுமா அப்படின்னு சொல்லும் போது, இந்த குட்டி பொண்ணு யாருன்னு திரும்பி பார்த்தா தன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிட்டா. அங்க இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. தங்கம், இது உன்னுடைய அம்மாவே கிடையாது, இவங்க வந்துட்டு மீராவே கிடையாது, மீரா அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்றாங்க, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு, உனக்கு என்ன ஆச்சு, இவங்க வந்துட்டு உன்னுடைய அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, அப்பா என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா, இவங்க தான் என்னுடைய அம்மா, இவங்க தான் மீரா, உன்னுடைய மனைவியை மறந்துட்டியா, உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல இவங்க உன்னுடைய அம்மாவே கிடையாது, உன்னுடைய அம்மாவே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது போலீஸே கடுப்பாயிட்டாரு. இங்க பாரு, அந்த குட்டி குழந்தைய எதுக்காக தொல்லை பண்ற, அதான் அவளே சொல்றா இல்லையா, குழந்தைங்க பொய் சொல்ல மாட்டாங்க, இவங்க தான் அவங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, இதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை, ஒழுங்கு மரியாதையா உன் பொண்டாட்டியும் புள்ளையும் கூப்பிட்டு இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அங்க பிரின்சிபல் வராங்க. இந்த குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. பிரின்சிபல் குழந்தைய பார்த்தோன்னே, ஏமா இங்க நீ என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்பதான் கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்ல, நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, இந்த டைம்ல போயிட்டு சொல்லாம கொள்ளாம குழந்தைய தூக்கிட்டு வரீங்க, நாங்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம், அங்க ஸ்கூல்ல குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கிறாரு. ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் பொண்ணுக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, அவளை கூட்டிட்டு போயிடுங்க, இந்த ஒரே ஒரு வாட்டி என் புருஷனை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது, மன்னிக்கலாம் முடியவே முடியாது, உங்க பொண்ணை ஸ்கூல்ல விட்டு தூக்கியாச்சு, உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, மேடம் நீங்க இந்த மாதிரி சொல்லவே கூடாது, இன்னைக்கு வந்துட்டு என் பொண்ணுக்கு எக்ஸாம் இருக்கு, சின்ன பொண்ணுடைய வாழ்க்கை, ப்ளீஸ் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சும் போது, சரி ஓகே இதான் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. இப்போ போலீஸ் காண்டாயிட்டாரு, ஒழுங்கு மரியாதை இங்க கிளம்புங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இவங்க தான் உன் மனைவி, இதுக்கப்புறமும் இவங்க உன் மனைவி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணுக்கு முன்னாடி வந்த அப்படின்னா உன்னை கொன்னே போட்டுருவேன், கிளம்பியா அப்படின்னு சொல்லும் போது, சார் இவ ஏதோ பொய் சொல்றா சார், ஏதோ மேஜிக் பண்றா போல, என் குழந்தையவே ஏமாத்திட்டா, இவ ஒரு பயங்கரமான டேஞ்சரஸ் ஃபெலோ அப்படின்னு சொல்லும் போது, அவ டேஞ்சர் கிடையாது, நீ தான் பயங்கரமான டேஞ்சரு, முதல்ல ஸ்டேஷனை விட்டு காலி பண்ணு, இதுக்கப்புறம் ஸ்டேஷன் பக்கமே வராது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயின் வராங்க. இங்க
பாருங்க, உங்களை நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணும்போது ஹீரோவும் ஹக் பண்றாரு. ஆனா அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டருடைய வீட்டுக்கு கதவை தட்டுறாரு. ஏன்னா இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. இந்த டைம்ல என் வீட்டுக்கு வந்து என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க வந்துட்டு என் மனைவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண நான் ஒரு வழியோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, அது என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே சரி ஓகே உள்ளுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அது என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு உட்கார்ந்துட்டு அந்த லேடி சரியான மாயக்காரியா இருக்கா, இந்த உலகத்தையே எனக்கு எதிராக திருப்பி வச்சு அவதான் என் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பக்காவா கிரியேட் பண்ணி வச்சிருக்கா. யார் வேணா நம்பலாம், யார் வேணா சொல்லலாம், ஆனா என்னால நம்பவே முடியாது, ஏன்னா அவ என்னுடைய மனைவி கிடையாது, அதை கண்டுபிடிக்க ஒரு வழியோட வந்திருக்கேன் அப்படின்னும் போது வழின்னு சொல்றியே அது என்ன வழியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதான் சார் அந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டின்னு போய் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கா இல்லையா, அவளுடைய முடியையும் என் பொண்ணுடைய முடியும் கொண்டு வந்திருக்கேன், இந்த 2 முடியும் கொண்டு போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மேட்ச் ஆகாது, இதை வச்சு அவ என் மனைவி கிடையாது, என் பொண்ணுடைய அம்மா கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, என்னையா பேச்சு பேசுற, சினிமா படங்கள்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ற மேட்ரு ஈஸின்னு நினைக்கிறியா, இது கொஞ்சம் கூட ஈஸியே கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், இதுக்கு எக்கச்சக்கமான ப்ராசஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கட்டத்துல மேபி நான் கொண்டு போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோயேன், டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உன் மகளுடைய டிஎன்ஏவும் இந்த பொண்ணுடைய டிஎன்ஏ பக்காவா மேட்ச் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ, அதை இப்ப சொல்லு, அப்பயாச்சும் ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல கண்டிப்பா மேட்ச் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே மேட்ச் ஆகல, அதே போல உன் பொண்ணுக்கும் உனக்கும் கூட டிஎன்ஏ மேட்ச் ஆகல அப்படின்னா என்ன பண்ணுவேன்னு கேட்க, சார் எதுக்காக இந்த சிச்சுவேஷனை போக போக இன்னமும் மோசமா மாத்திட்டு இருக்கீங்க, என்ன இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் நம்புங்க, இதான் கடைசி சான்ஸ், இந்த வாட்டியும் நிரூபிக்க முடியல அப்படின்னா நான் அந்த பொண்ணு கூடவே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுறேன், ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க, நீங்களே என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் பொண்டாட்டியே வந்து என் கூட வாழ்றேன் அப்படின்னு சொல்லும் போது நான் எதுக்காக இவங்க என் மனைவி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போறேன், இவங்க என் பொண்டாட்டி வாழ பிடிக்கல அப்படின்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போறேன், அதை விட்டு போட்டு இவங்க என் மனைவி இல்லன்னு ஏன் சொல்ல போறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது, சரி ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலைல நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, நான் குக் பண்ணிட்டேன் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ போயிட்டு உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க மாத்திரை எல்லாம் போடணும் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனது மாத்திரையா, நான் எதுக்கு மாத்திரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னங்க மறந்து போயிட்டீங்களா, எல்லாமே மறந்து போயிட்டீங்க போல, உங்களுக்கு நிறையவே மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுக்கு நீங்க கடந்த 2 வருஷமா மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கும் மாத்திரை போடணும், மாத்திரை போடாத காரணத்தினால்தான் என்னையே நீங்க மறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது, கிடையாது நீ என்னமோ போய் சொல்ற, நீ என்ன ஏமாத்த பாக்குற, நான் எந்த மெடிசனும் போடுறதே கிடையாது, எனக்கு எந்த மென்டல் ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, இதே டைம்ல அங்க அந்த தங்கச்சிக்காரி வரா, ஏமா நீ சரியான டைம்ல வந்திருக்க, நான் ஏதோ மென்டல் ப்ராப்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கேன்னா 2 வருஷமா டேப்லெட் சாப்பிடுறேன்னா மாத்திரை சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன கட்டாயப்படுத்துறாங்க, அது என்ன மாத்திரை, நான் எதுக்கு மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மாமா என்ன நீங்க மறந்து போயிட்டீங்களா, கடந்த 2 வருஷமா நீங்க மாத்திரை சாப்பிடுறீங்க, உங்களுக்கு உண்மையிலேயே மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, தயவு செஞ்சு மாத்திரை போட்டுக்கோங்க, அக்கா வந்துட்டு உங்களுக்கு உதவி செய்ய தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, எப்பா சாமி ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் யாருக்கோ கால் பண்றாரு, யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் மக்களே கால் பண்ணி இந்த ஸ்பாட்ல மீட் பண்ணலாம், யாருக்கும் தெரியாம வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த பிரைவேட் டிடெக்டிவ் மீட் பண்ணி இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இங்க பாரு அவ கண்டிப்பா என் மனைவி கிடையாது, அதை நான் எப்படியாச்சும் ப்ரூவ் பண்ணும், உனக்கு எவ்வளவு காசு வேணும் அப்படின்னா கூட வாங்கிக்கோ, ஆனா இதை மட்டும் ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நான் முதல்ல அவங்கள ஃபாலோ பண்றேன், அவங்க என்ன பண்றாங்க எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்து அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு முழு டீடைலோட வரேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போறாரு. அங்க வேற யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னையே நீங்க மறந்துட்டீங்களா, நான் தான் அவனுடைய டாக்டர், உங்களுக்கு 2 வருஷமா நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏமா யாருமா நீயும் அந்த பொண்ணு கூட சேர்ந்துட்டு என்ன ஏமாத்த பாக்குறியா, என்ன ஏமாத்த வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எதுக்காக டாக்டர் இந்த மாதிரி பேசுற, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காங்க, தயவு செஞ்சு டாக்டர் வந்துட்டு அசிங்கப்படுத்தாதீங்க, அவங்களுடைய மெடிசன்ஸை ஒழுங்கா சாப்பிடுங்க, அதை சொல்ல தான் வந்திருக்காங்க, இவங்களை நான் தான் வர சொன்னேன், இவங்க வந்து பேசினா வச்சு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு முதல்ல நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ எதுக்காக டாக்டர்லாம் கூட்டிட்டு வர, முதல்ல இவங்கள இருந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டும் போது, டாக்டர் இவரு திருந்த வாய்ப்பே கிடையாது, இவருக்கு ஏதாவது ஆகுது, நீங்க வாங்க நான் உங்களை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டாக்டர் அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா டிடெக்டிவ்
ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு. வந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க, அந்த பொண்ணுடைய திங்ஸ் ஏதாவது வீட்டுல இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு. நம்ம ஹீரோ போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. ரூம் முழுக்க தேடுறாரு, அந்த வீடு முழுக்க தேடுறாரு. அப்படி தேடி பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு டைரி கிடைக்குது. அந்த டைரியை நிறையவே போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. ஆனா அது என்ன டைரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு சரியா காமிக்கல. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அது சரியாவே வரமாட்டேங்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூகுளுக்கே தெரியல. இதே டைம்ல அந்த பிரைவேட் டிடெக்டிவ் கால் பண்றாரு. சார், நான் ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னைக்கு அந்த பொண்ணு அந்த தங்கச்சிக்காரியுடைய காஃபி ஷாப்க்கு வந்த பொண்ணு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணும்போது அந்த தங்கச்சிக்காரி ஒரு பென் டிரைவும் கூடவே கொண்டு வந்து கொடுத்தா. உங்க மனைவின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பொண்ணு இன்னைக்கு உட்கார்ந்து அந்த காஃபி ஷாப்லயே ஏதோ ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பில்லு பே பண்ண போகும்போது அந்த பென் டிரைவையும் அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டா. இவங்க எதுக்காக காஃபி ஷாப்க்கு வந்து அந்த பென் டிரைவை வாங்கி ஒர்க் பண்ணிட்டு அதை திருப்பி கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்ற விஷயமே புரியல. உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியவே தெரியாது, இங்க என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு, ஒருவேளை அதித்தியும் இதுல வந்துட்டு கூட்டு களவாணியா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, சார் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அப்புறம் மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டே இருக்கும்போது வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஹீரோவும் போயிட்டு சாப்பிடுறாரு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பொண்ணுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா என் போன்ல சார்ஜ் இல்ல, நீ ஏன் வந்துட்டு பொண்ணுக்கு கால் பண்ணு, பொண்ணு படிக்கிற அந்த ஹாஸ்டலுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இவங்க யோசிக்கிறாங்க, என்னமா ஹாஸ்டல் நம்பரை மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி எடுத்து கால் பண்றாங்க. ரிங்கு போது ஹலோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. என்னமா எப்படி இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு போகும்போது, நீ போயிட்டு எனக்கு காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த போனை கொண்டு போயிட்டு அவருடைய லேப்டாப்ல கனெக்ட் பண்ண முடியுமா, ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஹேக்கும் பண்றாரு. இதே டைம்ல ஹீரோயின் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ பொண்ணு கிட்ட பேசி முடிச்சுட்டு நான் பேசி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் போனை கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகும்போது யாருக்கும் மெசேஜ் பண்றாங்க, இன்னைக்கு நைட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாங்க. நம்ம ஹீரோ அது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த தங்கச்சிக்காரியுடைய காஃபி ஷாப் இருக்கு பாத்தீங்களா, அந்த காஃபி ஷாப்க்கு இன்னைக்கு நைட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்காங்க போல. மெசேஜ் பண்ணிட்டு மேல ரூமுக்கு போயிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணை கண்காணிக்கிறாரு. கண்காணிக்கும் போது கரெக்டா அந்த டிடெக்டிவ் கால் பண்றான். என்ன சார் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கண்டுபிடிச்சிட்டேன், ஆக்சுவலா இன்னைக்கு நைட்டும் இந்த பொண்ணு கிளம்பி அந்த காஃபி ஷாப்க்கு போறா, நீ போயிட்டு ஏதாவது கண்டுபிடி அப்படின்னு சொல்ல இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ அப்படியே 5வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே அந்த பிரைவேட் டிடெக்டிவ் ஹீரோயின் அந்த காஃபி ஷாப்க்கு போறதுக்கு முன்னாடியே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஹீரோயின் வராங்க, அவங்க லேப்டாப்பை வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரைவேட் டிடெக்டிவும் அவங்க கையில அந்த பென் டிரைவ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டாங்க. உங்களை நான் நேத்து கூட பார்த்தேன், இங்க தான் லோக்கல்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஒரு லாயர் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய ஹஸ்பண்ட் கூட லாயர் தான், வெயிட் கண்ணா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல இந்த டிடெக்டிவ் ஆர்டர் பண்ண காஃபி வருது. சரி ஓகே நீங்க காஃபி குடிங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோயின் கையில பென் டிரைவ் கிடையாது. அந்த பென் டிரைவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பென் டிரைவை வாங்கி பேக்குள்ள வச்சுட்டு டேபிளுக்கு மேல பேக்கை வச்சுட்டு தங்கச்சி கிட்ட போயிட்டு பேசிட்டே இருக்கும்போது இந்த பயவுல பேகை மட்டும் ஆட்டையை போட்டுட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டான். ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது பேகை காணும். ஐயோ என் பேகை காணும் அப்படின்னு சொல்லும் போது என்னது பேகை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த தாடிக்காரன் போயிட்டு ஹீரோவை மீட் பண்ணி அந்த பேகை கொடுக்கும் போது, அட பாவி நீ ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பேகையே ஆட்டையை போட்டு கொண்டு வந்துட்ட, மாட்னா ஜெயில் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சார் நான்லாம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரதுரை என்ன விஷயம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மிஷனை முடிக்கிறதுல தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். இப்ப பாருங்க நீங்க கேட்ட மாதிரியே அந்த பென்ட்ரைவ் மட்டும் இல்லாம உங்க மனைவின்னு சொல்லப்படக்கூடிய அவங்களுடைய பேகையும் கொண்டு வந்துட்ட பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, ஏதோ மாட்டாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு பேகை செக் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள பென்ட்ரைவ் இருக்கு, இந்தா இதை போட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அவனும் லேப்டாப்ல போட்டு பாக்குறான். ஆனா அது பாஸ்வேர்ட்லாம் போட்டு இன்கிரிப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அட பாவீங்களா இவ்வளவு சேஃபா வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பென்ட்ரைவ்ல கண்டிப்பா முக்கியமா ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டை கிராக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. சரி ஓகே இந்த பென்ட்ரைவ்க்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே ஓபன் பண்ணி பாத்துக்கிறேன். இதை ஓபன் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பென்ட்ரைவை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்க நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன இவ வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, என்ன சார் மனைவி முதல்ல வராங்க, நீங்க ரெண்டாவது வரீங்க, என்ன விஷயமாச்சு, என்ன உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே நீ முதல்ல ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் பேக்கை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. பேக்ல என்ன விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும்போது
போது கார்ட்ஸ், பர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பென் டிரைவ் அப்படின்னு சொல்லும் போது என்ன பென் டிரைவ், இது வரைக்கும் நீ என்கிட்ட எந்த பென் டிரைவ் பத்தியும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது என்னுடைய ஆபீஸ் பென் டிரைவ், அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன், அது என்னுடைய பர்சனல் அப்படின்னு சொல்லும் போது ஆபீஸ் பென் டிரைவ்ல என்ன பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆபீஸ்ல யூஸ் பண்ணிட்டு ஆபீஸ்லயே திருப்பி கொடுத்துருவேன், அதை பத்திலாம் நீங்க கேட்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோ போலீஸை வந்துட்டு தனியா கூட்டிட்டு போயிட்டு இந்தாங்க பென் டிரைவ், இந்த பென் டிரைவை பாஸ்வேர்ட்லாம் போட்டு பயங்கர பாதுகாப்பா வச்சிருக்காங்க, இந்த பென் டிரைவுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு என்னுடைய வைஃபா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே புரிஞ்சுப்பீங்க, தயவு செஞ்சு இதை மட்டும் கொண்டு போயிட்டு ஓபன் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லும் போது யவ் அந்தம்மா பேக காணும் அப்படின்னு சொல்றாங்க, அந்த பென் டிரைவ் எப்படி உன் கையில கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு, அட பாவி நீ பண்ணது ஃப்ராடு தனம் அப்படின்னு சொல்லும் போது ஆனா இப்ப எனக்கு வேற வழியே கிடையாது, இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது சரி ஓகே உள்ளுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அங்க இந்த சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தர் இருப்பாரு, அவரு கையில இந்த பென் டிரைவ் கொடுத்து இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா இந்த விஷயத்தை ஹீரோயின் பார்த்துட்டாங்க, இது என்னுடைய பென் டிரைவ், இது எப்படி இங்க கிடைச்சது, அதுக்குள்ள அந்த களவாணி பையில புடிச்சிட்டீங்களா, பென் டிரைவ் எல்லாம் மீட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அது என்னுடைய ஆபீஸ் பென் டிரைவ், உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு ஏன் பார்க்க போறீங்க, அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க போலீஸ் கேஸ்ன்னு வந்துட்டா எல்லாத்தையும் பார்க்க எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென் டிரைவை கொடுக்கும் போது அந்த பென் டிரைவை வாங்கி போட்டு லாக்கை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க, அது பயங்கரமா என்கிரிப்ட்லாம் பண்ணப்பட்டிருக்கான், பிரச்சனை கிடையாது நான் பாஸ்வேர்ட்லாம் கிராக் பண்ணி ஓபன் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது மொத்தமா டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு, ஆட பாவி மனுஷா இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கீங்க, ஒரு முக்கியமான பென் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்து உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்து சொல்லியா அப்படின்னு சொன்னா மொத்தமா கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற, நீ எல்லாம் ஒரு போலீஸ் அதிகாரியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது ஹீரோயின் தான் சமாதானப்படுத்துறாங்க, இங்க பாருங்க அந்த பென் டிரைவ்ல பெருசா ஒண்ணுமே கிடையாது, அந்த ஃபைல்லாம் என்கிட்ட காப்பி இருக்கு, கொஞ்சம் அமைதியா வீட்டுக்கு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இல்ல இல்ல நீ ஏதோ பண்ணிட்ட, அந்த ஆளு ஏதோ பண்ணிட்டாரு, நீ வந்துட்டு என் பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணா, நீங்க எல்லாருமே சேர்ந்து தடுக்கிறீங்க, நீ வந்துட்டு என் மனைவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண, எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு எவிடன்ஸ் அது மட்டும் தான், இப்போ அதுவும் போயிடுச்சு, இங்க ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லும் போது இங்க எதுவும் தப்பு நடக்கல, உங்களுக்கு தான் மென்டலி சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு, நீங்க மாத்திரையை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னையே மறந்து போயிட்டீங்க, இப்போ உங்களுடைய மென்டல் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப பெருசாயிடுச்சு, நீங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டீங்க, ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போ போலீஸே என்ன சொல்றாரு அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க, நீங்க ஏன் ஒரு வாட்டி போயிட்டு செக் பண்ணக்கூடாது, செக் பண்ணதுக்கு அப்புறமா டாக்டரே சொல்ல போறாங்க உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ற விஷயத்த அவங்களே சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தாதான் நம்புவீங்க அப்படின்னா அதுக்கும் நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பண்ணிட்டு வந்து டாக்டர் மீட் பண்றாரு, எப்போ ரிப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எப்படியும் ஒரு 2-3 நாள் ஆகலாம், 2-3 நாள் கழிச்சு தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் போது என்ன பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, நான் உண்மையிலேயே மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரிப்போர்ட் இல்லாம இப்போதைக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க, மேபி ரிப்போர்ட்ல வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லை மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்களை வந்துட்டு மென்டல் அசைலமுக்கு அனுப்புறதை தவிர எனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏன் டாக்டர் பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பயமுறுத்தல உண்மையை சொன்ன நீங்க கவலைப்படாம போங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கிளம்புறாரு, டிரைவ் பண்ணிட்டு போகும்போது ஒரே பயமா இருக்கு, ஒருவேளை நமக்கு மென்டலி ஏதாவது ப்ராப்ளம் இருந்து நம்மள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம குழந்தை என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பார்த்துட்டே போயிட்டு இருக்காரு, இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க, இப்போ அப்படியே 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ அப்செட்டா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயின் வராங்க, பேச வந்தவனே ஹீரோ ஏஞ்சி போறாரு, இப்போ எதுக்காக என்ன புரிஞ்சுக்காம ஏஞ்சி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய வாழ்க்கையில என் பொண்டாட்டியை காணும் அதுவே பெரிய பிரச்சனை, நீ வந்ததுக்கு அப்புறமா இன்னும் பெரிய பிரச்சனையாயிடுச்சு, ஏன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சுத்தமா பிடிக்கவே இல்லை, நீ யாருன்னே எனக்கு தெரியாது முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது நான் கிளம்புறேன் நீங்க எனக்கு டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏமா நீ யாருன்னே எனக்கு தெரியாது, உனக்கும் எனக்கும் என்ன கனெக்ஷன், நீயும் நானும் என்ன கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் பொண்டாட்டியாவ வாழ்ந்துகிட்டு இருக்கோம், டைவர்ஸ் கொடுக்க உனக்கு வேணாம் அப்படின்னா நீ பாட்டுன்னு கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க நீங்க தான் எல்லா விஷயத்தையும் மறந்து போயிட்டீங்க, நான் கிடையாது, நான் தனியா போகணும் அப்படின்னா எனக்கு ப்ராப்பரா டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உனக்கு டைவர்ஸ் தான் வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பா சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு, அடுத்து அந்த டிடெக்டிவ் நம்ம ஹீரோக்கு கால் பண்றாரு, கால் பண்ணி சார் ஒரு முக்கியமான விஷயம் அந்த லேடி யாரு
அப்படின்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த லேடியோட புருஷன் யாரு அப்படின்ற விஷயத்த கூட கண்டுபிடிச்சிட்டேன். அந்த தியாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தியாவை பத்தி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த டிடெக்டிவ் ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள அந்த வாய்ஸ் சரியா கேட்கவே இல்ல, போனுடைய கனெக்ஷன் சரியா இருக்கவே மாட்டேங்குது, நீ பேசுறது ஒண்ணுமே கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது சார் எதுவா இருந்தாலும் நம்ம நேர்ல பேசிக்கலாம், வழக்கமா மீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அடுத்து அந்த சைக்காட்ரிக் டாக்டர் கால் பண்றாங்க. கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம், நீங்க உடனே கிளம்பி கிளினிக்கு வாங்க, வரும்போது கூட யாரையாச்சும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் டாக்டர் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுவும் போன்ல சொல்ல முடியாது, நேர்ல வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த போலீஸை கூப்பிட்டு கிளினிக்கு போறாரு. எங்க வரும்போது உங்க மனைவியை கூட கூட்டிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போதைக்கு நான் என்ன நம்புற ஒரே ஆள்னா இவர் தான், அதான் இவரை கூட்டிட்டு வந்தேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் செக் பண்ணி பார்த்தேன், ரிசல்ட் வந்துருச்சு, செக் பண்ணி பார்த்த வரைக்கும் உங்களுக்கு மென்டலி பெரிய ப்ராப்ளம் இருக்கு, நீங்க கண்டிப்பா மென்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா உங்க கூட இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அப்படியே வாய பொழக்கிறாரு. எனது மென்டல் ட்ரீட்மெண்டா, நான் போயிட்டேன் அப்படின்னா என் குழந்தைய யாரு பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாரு பாத்துப்பா, உங்க மனைவி தான் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது எனது மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு அதே சோகத்தோட கிளம்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோவை மீட் பண்ண ஒரு வக்கீல் வந்திருக்காரு. நான் வந்துட்டு மீரா மேடமுடைய வக்கீல், ரெண்டு பேரும் மியூச்சுவலா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்க இல்லையா, அது விஷயமா தான் பேச வந்திருக்கேன், இதை படிச்சு பார்த்துட்டு சைன் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ படிக்கிறாரு. படிக்கும்போது எனக்கு அலிமோனியோ இல்ல செட்டில்மெண்ட்டோ எதுவுமே தேவை கிடையாது, குழந்தைய மட்டும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன், மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க வந்துட்டு மீட் பண்ணிட்டு போலாம், அதுவும் கூட கூட்டிட்டு போக முடியாது, நானும் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதை பார்த்த ஹீரோக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. எனது என் குழந்தைய என்கிட்ட பிரிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய குழந்தைய மீட் பண்ண பெர்மிஷன் கொடுக்க அந்த பொண்ணு யாரு, அவ வந்துட்டு முதல்ல என் பொண்ணுக்கு அம்மாவே கிடையாது, எனக்கு பொண்டாட்டியே கிடையாது, என் பொண்ணை மீட் பண்ண அவ எனக்கு பெர்மிஷன் கொடுப்பாளா, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்பி குழந்தைய கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கே போறாரு. அங்க போயிட்டு கேட்டா உங்க குழந்தைய உங்க மனைவி வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனது என் பொண்டாட்டி வந்து கூட்டிட்டு போயிட்டாளா, நீங்க ஏன் அமுச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிட்ட கேட்கும்போது அவங்க தான் அந்த குழந்தையோட அம்மா, அவங்க வந்து கூப்பிட்டா அனுப்பாம என்ன பண்ண முடியும், நைட் டைம்ல சும்மா இங்க வந்து சத்தம் போடாதீங்க, நீங்க இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அங்கதான் ஹீரோயினும் குட்டி பொண்ணு இருக்காங்க. அடியே ஏண்டி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் தான் சொன்னேன் இல்லையா டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டீங்க, நான் என் பொண்ணை கூப்பிட்டு அப்ராட் போறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய குழந்தைய கூட்டிட்டு போக நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு செமையா சண்டை போட்டாரு, அடிக்கவே போறாரு. ஆனா குழந்தை இந்த விஷயம்லாம் பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்க இருந்து போனாதானே அப்ராட் போக, முதல்ல ரூம் விட்டு தாண்டியான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையும் அந்த பொண்ணையும் வச்சு ரூமை லாக் பண்ணிட்டு போயிட்டு அந்த டிடெக்டிவ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவனுக்கு போனே போக மாட்டேங்குது. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்ணி என் புருஷன் என்ன லாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் டீமோட கிளம்பி இந்த வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோவை கைது பண்ணிட்டு ஹீரோயினையும் காப்பாத்துறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்ப அப்படியே 7வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ செமையா கெஞ்சறாரு, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க, நான் நிரூபிக்கிறேன் அவங்க என் மனைவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறேன், அந்த டிடெக்டிவ் எங்க இருக்கான் அப்படின்ற விஷயத்தை பார்த்து அவனை கண்டுபிடிச்சா மட்டும் போதும், எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது எது அந்த தாடிக்காரனா, அவனை நேத்து நைட்ல இருந்து ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பிக்காரன் இன்னைக்கு காலைல தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனா, அவங்க ஃபேமிலியாலேயே அந்த தாடிக்காரன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாதப்ப நீ போயிட்டு எப்படி கண்டுபிடிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ செம்மையா காண்டாடுறாரு. எனக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் வீட்டுக்கு போக பெர்மிஷன் கொடுங்க, நான் வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது வீட்டுக்குலாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா நம்ம ஹீரோ சார் நான் சொன்னா புரிஞ்சுக்கோங்க, அவங்க கண்டிப்பா மீரா கிடையாது, அவங்க மீராவ இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல, அதை எப்படி நீ அவ்வளவு உறுதியா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன்னா மீராவை நான் தான் என் கையால கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நம்ம ஹீரோ உட்கார்றாரு. எனது கொலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி இங்க வச்சாம் பாரா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த அந்த தங்கச்சிக்காரி கேட்டு செமையா அழுகுறாங்க, அப்படியே உட்கார்ந்துட்டு அழுகுறாங்க, எனது கொலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது நம்ம ஹீரோ அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்தேன், வீட்டுக்கு வரும்போது என் மனைவி செமையா ட்ரெஸ் பண்ணிட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி எனக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் குக் பண்ணி வச்சு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் போனேன், நானும் அவளும் சேர்ந்துட்டு கேக்லாம் கட் பண்ணிட்டு சரகு போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப நம்ம ஹீரோ மனைவி கிட்ட நம்ம எதுக்காக பொண்ணு ஹாஸ்டல்ல தங்க வச்சு படிக்க வைக்கணும், நம்ம கூடவே கூட்டிட்டு வந்துடலாம், நான் புதுசா ஒரு ஸ்கூல் பார்த்திருக்கேன், அந்த ஸ்கூல் கண்டிப்பா நம்ம குழந்தைக்கு பிடிக்கும், அந்த ஸ்கூல்ல சேர்த்து
சேர்த்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லும் போது தியா இங்க வேணாம், குழந்தைய இங்க கூட்டிட்டு வர வேணாம் 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 அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டி இந்த மாதிரி பண்ற, நம்ம குழந்தை நம்ம கூட இருந்தாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நான் குழந்தைய ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாம் தட்டி விடுறாங்க. கத்திய கொண்டு வந்து ஹீரோவை குத்தி கொலை பண்ண பாக்குறாங்க, அட்டாக் பண்ண பாக்குறாங்க. ஏன்டி இந்த மாதிரி பண்ற, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விடும் போது அவங்க கீழே விழுந்து செமையா காயம்பட்டு ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோடைய மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு மென்டலி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. சின்ன வயசுல இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது அப்பா அம்மாவால நிறையவே கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க. அந்த கொடுமையினால மென்டலி பாதிக்கப்பட்டு அந்த குழந்தைங்கனாலே இவங்களுக்கு பிடிக்காம போயிட்டு இருக்கு. அதே மீறி குட்டி பொண்ணு கூட இருக்கும் போது எப்பயுமே ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது பண்ண பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ உட்கார்ந்து யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இருந்தாலும் நம்ம வந்துட்டு நம்ம மனைவியை கொலை பண்ணிட்டோம், போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோவுடைய பொண்ணு ஹீரோக்கு கால் பண்றா. அப்பா உங்களுக்காக தான் ஈவினிங்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்ப வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தோ வரமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. நம்ம ஹீரோ போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு பார்த்தாரு பாத்தீங்களா, முடிவை மாத்திக்கிறாரு. இப்ப நம்ம போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மள கைது பண்ணுவாங்க, இது ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னா கூட நம்ப போறது கிடையாது. நம்ம ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம குழந்தைய யாரு பார்த்துப்பா, இந்த விஷயத்தை ஏதாவது பண்ணும், நம்ம இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அந்த குட்டி பொண்ணை மீட் பண்ணிட்டு வராரு. அந்த பொண்ணை பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜாலியா விளையாடிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டை பக்காவா கிளீன் பண்றாரு. கிளீன் பண்ணிட்டு டெட் பாடியை கொண்டு போயிட்டு காட்டுக்குள்ள போச்சுட்டு அதே காட்டுக்குள்ள ஒரு பக்கமா பள்ளத்துக்குள்ள இந்த பொண்ணு யூஸ் பண்ற காரையும் தள்ளி விட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் மறுநாள் காலைல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு, எனக்கு வந்துட்டு அவளை கொலை பண்ணும் அப்படின்லாம் கிடையாது, நான் ஏதோ பிடிச்சி தெரியாம தள்ளி விட்டேன், அவங்க கீழே வந்து இறந்து போயிட்டாங்க, என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நான் வந்துட்டு உண்மையிலேயே அந்த கொலையை மறைக்கணும் அப்படின்லாம் நினைக்கவே இல்லை, எல்லாமே என் பொண்ணுக்காக தான். எப்போ இந்த ஃபேக்கான மீரா என் வீட்டுக்கு வந்தாங்களோ அப்பயே என் வாழ்க்கை தலைகீழா மாறி போச்சு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கெல்லாம் நான் தான் காரணம், கிரெடிட்ஸ் எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரன் சொல்லும் போது இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் ஐடி கார்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் மக்களே, ஆக்சுவலா என்ன விஷயம் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க, அதுல பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆகுது, அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னா புருஷன் மேல தான் முதல்ல போலீஸ் சந்தேகப்படுவாங்களாம். அதே போல் தான் இந்த போலீஸும் நம்ம ஹீரோ மேல சந்தேகப்பட்டிருக்காரு. ஹீரோவை க்ளோஸா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஹீரோ தான் குற்றவாளி, ஹீரோ தான் பிரைம் சஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரியே அவருடைய விசாரணையை கொண்டு போயிருக்காரு. இதே டைம்ல இந்த தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, தங்கச்சியோடைய ஃப்ரெண்டு தான் இந்த போலீஸ்காரமா. அக்காவை காணோம், கான்டாக்ட் பண்ண முடியல, ஏதாவது பண்ணுங்க, அக்காவை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு இந்த லேடி போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு இந்த லேடி இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரன் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது காட்டுக்குள்ள இருந்து அந்த காரை கண்டுபிடிக்கிறாங்க. கார்ல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சு நம்ம ஹீரோ தான் ஏதோ பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவே உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானையும் பக்காவா போட்டிருக்காங்க. அந்த போட்டோவை மாத்தினது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பக்காவா பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இந்த இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு, அந்த டெட் பாடியை போயிட்டு பார்த்துட்டு வாங்க, ஐடென்டிஃபை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சாரு பாத்தீங்களா. அன்னைக்கு நைட் முழுக்க நம்ம ஹீரோ டிராவல் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்திருப்பாரு. அந்த ஒரே நைட்ல எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. இப்ப நம்ம ஹீரோ அந்த போலீஸ் கிட்ட நான் தான் பிரைம் சஸ்பெக்ட் அப்படின்னா நீங்க நேரடியா ஏன்டியே கேள்வி கேட்டிருக்கலாமே, எதுக்கு இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ ஒரு பெரிய லாயர் அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்துட்டு இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவ அப்படின்ற விஷயமும் நல்லாவே தெரியும், உன்னுடைய வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணும், நீயே ஒத்துக்கணும் அப்படின்னா எவ்வளவு டிராமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றாரு. எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாரு. கடைசியா என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணை மீட் பண்ண கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு பொண்ணை பார்த்து பேசுறாரு, பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அப்பாக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு ஹக் பண்ணிக்கிறா. சரிமா நான் கிளம்புறேன், கண்டிப்பா அடிக்கடிக்கு உனக்கு கால் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே போலீஸ்லாம் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. இதோட இந்த சீரீஸும் முடியுது. என்ன மக்களே, இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா? பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா அன்லைக் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் உங்களுக்கு பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.